ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடியாக மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு காமெடி அவ்வளோவா வராதுன்னு சொல்லி, இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 11. இது என்ன அவங்க வீடே இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டாசை கத்தவும், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சா மின்னல் தாக்கி வீடு எரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு அந்த மெய்ட் சொல்லவோ, அப்படின்னா என்னோட சிஸ்டருக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஆகல, அவங்க நாரால இருந்தப்போ தான் அந்த வீடு எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மெய்டு சொல்றா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதேன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்போ அவளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசை கத்திட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கா. ஹே சுகாசா, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசை கேட்கவும், ஓ இதுவா டிடர்ஜென்ட் தீந்து போச்சு, அதான் போய் கடையில் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சுகாசா காமெடி பண்ணவோ, அதை பத்தி யார் கேட்டா, அந்த வீட்டை பத்தி கேட்டேன் அப்படின்னு சிட்டோசை சொல்றா. இப்போ எங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, அப்படின்னா இப்போ நீ எங்க தங்கியிருக்கேன்னு கேட்கவோ, எங்க நான் இந்த இடத்துல தான் தங்கியிருக்கேன், எனக்கு நைட் எவ்வளவு குளிருன்னு தெரியுமா, உள்ள நான் கேஸ் ஸ்டவ் எல்லாம் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவோ, சிட்டோசி ஆச்சரியமா உள்ள போய் பாக்குறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி போயிருந்தா. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருதா. பழைய பொருட்கள் எல்லாத்தையும் நாசா எடுத்து வச்சிருக்கான். எல்லாமே கேம்ஸா தான் இருக்கு. அப்ப அதுல ஒரு விஷயம் மட்டும் என்னதுன்னு சொல்லி நம்ம நாசாக்கு தெரியல. ஓ இதுவா, இது டாக்கோயாக்கி பிளேட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, ஓ இதுலதான் டாக்கோயாக்கி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படவோ, சரி நீங்க இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு டாக்கோயாக்கி செஞ்சு தருவான்னு ஹீரோயின் கேட்கவும், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நம்ம டாக்கோயாக்கி பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹினாமிட்ட போயிட்டு நாங்க டாக்கோயாக்கி பார்ட்டி வைக்க போறோம், நீ வாரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒன்ன மட்டும் இல்ல இசாகாவையும் கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவோ, நம்ம ஹீரோட்ட போயிட்டு மறந்துட்டியா இசாகாவாக்கு உன் கிரஷ் இருக்கு, அவளுக்கு உன் வைஃப் கூட சேர்ந்து இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹினாமி பேசிட்டு இருக்கும் போதே சிட்டோசை அந்த இடத்துக்கு வந்துருதா. உன்னை கண்டுபிடிச்சிட்டா பிக் சிஸ்டர் அப்படின்னு சிட்டோசை சொல்லவும், நீ யாரு அப்படின்னு சொல்லி ஹினாமி கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இங்க தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கறத அவ எக்ஸ்பிளைன் பண்ணவும், உடனே நம்ம ஹீரோயினோ ஆமா நான் இங்க தான் தங்கியிருக்கேன், இதோ இந்த தரையில தான் படுப்பேன்னு சொல்லவோ, நீ நம்ம வீட்டுக்கு வரல, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி சிட்டோசை கேட்கவும், நீ அவளை ரொம்பவோ டீஸ் பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப நீ என்ன ஏமாத்திரல அப்படின்னு சிட்டோசை சொல்லவோ, ஹே இந்த பேத்திங் ஹவுஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆராவும் ஸ்கார்லெட்டும் வாங்க போய் குளிக்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க எல்லாருமே பேத்திங் ஹவுஸ்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணியில போய் குளிக்கிறாங்க. தண்ணியோட டெம்பரேச்சர் கரெக்டான சூடுல இருக்கு. அவங்க நல்லா குளிச்சுட்டு மில்க் ஷேக் குடிச்சிட்டு இது ரொம்பவோ சூப்பரா இருந்தது, இன்னொரு நாள் வரா அப்படின்னு சொல்லி போயிட்டு, நான் என்னோட சிஸ்டருக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சிட்டோசை வந்து கத்துறா. நீ சொன்னதை விடவோ இவ பெரிய முட்டாளா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹினாமியை கலாய்க்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லிடுவோம், இந்த இடத்துலயா போய் தங்கியிருக்கேன்னு கேட்குவோம், இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி ஹினாமி டென்ஷன் ஆகுவோம், இல்ல இந்த இடமும் நல்லா தான் இருக்கு, எங்க இடம் இதை விட சூப்பரா இருக்கும், அங்க டிவி எல்லாம் இருக்குன்னு சொல்லவும், நான் இந்த இடத்துல தான் தங்க போறேன், ஏன்னா இங்க மெகா டிரைவ் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு சொல்லி நாசா மனசுக்குள்ள நினைக்கிறான். அதையும் அவ நம்பிட்டு, நம்ம வீட்டில் நான் வேணா உனக்கு ஒரு பெரிய கேம் செட் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினுக்கு கேம்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் அவள் தயங்க ஆரம்பிக்கிறா. லேட்டஸ்ட் எடிஷன் PS5 வாங்கி தரேன், நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லவும், நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா ஓடிக்குள்ள வரா. நீ யாரு அப்படின்னு சிட்டோசை கேட்கவும், இவ என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹினாமே இன்ட்ரோடியூஸ் பண்றா. நிறைய ஆளுங்க இருக்காங்க, டாக்கோயாக்கி பார்ட்டிக்கு எல்லாருமே வாங்கன்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். டாக்கோயாக்கி பார்ட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் மட்டும் இருந்தா நான் நல்ல டேஸ்டான சாப்பாடு சமைச்சு தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், இப்படி நடக்கும் தெரிஞ்சு நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த மெய்டு சொல்றாங்க. சரி வாங்க சமைக்கலாம்னு ஹீரோயின் சொல்லவும், இந்த வயசுல இருக்கிற டீனேஜ் பசங்களுக்குலாம் சமைக்கவே தெரியாது, அவங்க யூடியூப் பார்த்து தப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இசாகாவா சொல்றா. இவன் நல்லா சமைச்சான்னா இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவன் நாசாக்கு ஏத்தவளான்னு சொல்லி அப்படின்னு இசாகாவா சொல்லவும், நாசா தான் என் சிஸ்டருக்கு ஏத்தவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. ஒரு நல்ல ஒய்ஃப்க்கு நல்லா குக்கிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா சொல்றா. என்னோட சிஸ்டர் சூப்பரா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசை சொல்றா. இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னு ஹினாமே கேட்கவும், எல்லாம் நல்லபடியா தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயின் வேற லெவல்ல சமைச்சு வச்சிருக்கா. இப்ப எல்லாருமே அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பாக்குறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா சாப்பிட்டு பாக்குறா. டேஸ்ட்டும் பிரமாதமா இருக்கு. அடுத்தாங்க கீழே பாஸ்தா இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. அதுவும் ரொம்பவும் சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே நீ நல்லா குக்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு, ஐயோ நான் அவளை பாராட்டக்கூடாது, அவ என்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா நினைக்கிறா. இப்ப என்ன சொல்ற என்னோட சிஸ்டரை பத்தி அப்படின்னு சொல்லி சிட்டோசை கேட்கவும், ஒரு நல்ல ஒய்ஃப் குக்கிங் மட்டும் இல்ல கேமிங்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படின்னா தான் தன்னோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து என்டர்டைன்மெண்டா இருக்க முடியும், இந்த கேம் விளையாட வரையா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க ஒரு ஃபைட்டிங் கேம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் விளாண்டதில்லன்னு சொல்றான், ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதோட செகண்ட் எடிஷனை விளாண்டுருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சின்ன வயசுல என்னதான் கேம் விளாண்டுன்னு கேட்டா நம்ம ஹீரோ மொக்கையா இருக்கிற கேம் எல்லாம் சொல்றான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை டக்குன்னு தோக்கடிச்சிருதா. நான் தான் சொன்னல எனக்கு இது அவ்வளவா விளாட தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ டக்குன்னு தோத்து போயிட்டே இருக்கான். நீ ரொம்பவும் மொக்கையா விளாடுற நாசா, விட்டா நான் கூட உன்னை தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஹினாமி சொல்லவும், ஓ அப்படியா நீ எவ்வளவு திறமையா விளாடுறன்னு வா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஹினாமிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் மேட்ச் நடக்குது. பரவாயில்ல நீ பிளாக்லாம் பண்ண தெரிஞ்சிருக்க, சூப்பர் மூவ்ஸ் எல்லாம் கூட உனக்கு போட தெரியுதா, அப்ப என் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை ஈஸியா தோக்கடிக்கிறா. என்னோட சிஸ்டர் கேம் ரொம்பவும் சூப்பரா விளாடுவா, ரெண்டாவது அவளுக்கு எப்பவுமே தோக்குறது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசே சொல்லவும், நான் அந்த லெவலுக்கு எல்லாம் பெருசா எதுவும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் தன்னடக்கத்தோட பேசுறா. மேட்ச் ரொம்ப சீரியஸா போகுது, சோ கண்டிப்பா வின்னர்ஸ்க்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு சொல்லவும்,
ஓ ஆமா இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா என்ன கிஃப்ட் கொடுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு நாசாவை நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண சொல்லலாம். அவன் கண்டிப்பா பண்ணுவான் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. என்ன வேணாலும்னா அப்படின்னு ஹினாமே கேட்கவும், என்ன வேணாலும் அப்படின்னு அந்த மெய்டு சொல்றா. பிசிக்கலி பாசிபிளா இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே சிட்டோசேவும் இசாகாவும் ஒத்துக்கிடவும், என் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. கேம்ல எனக்கு எதுவும் பெருசா தெரியாது, நீங்களே விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஹினாமே சொல்றா. அப்படின்னா நம்ம 3 பேர் தானான்னு ஹீரோயின் கேட்கவும், சிஸ்டர் உனக்கு என்ன பத்தி தெரியாது, நீ போனதுக்கு அப்புறமா நான் இதுக்காகவே நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு சிட்டோசே சொல்றா. நான் நிறைய கேமிங் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்கேன், சோ உன்னை ஈஸியா தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி இசாகாவா சொல்றா. இந்த டாக்கோ பார்ட்டி சூப்பரா போகுதுலான்னு ஹீரோ கேட்கவும், ஆனா டாக்கோவே இங்க இல்லையே அப்படின்னு சொல்லி ஹினாமே சொல்றா. நான் இந்த கேம்ல ஜெயிச்சு நாசாவை ஓட்டு துணி இல்லாம ரோட்ல நடக்க விடணும் அப்படின்னு சொல்லி சிட்டோசே நினைக்கிறா. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே சிட்டோசே தோத்து போயிருதா. கண்ட்ரோலர்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நம்ம ரீமேட்ச் விளையாடலாம் அப்படின்னு சிட்டோசே கேட்கிறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு இசாகாவா சொல்றா. கண்டினியூஸா சிட்டோசே தோத்துக்கிட்டே தான் இருக்கா. இசாகாவா ரொம்பவும் சூப்பரா விளையாடுறா. என்னோட சிஸ்டர் ஒரு முட்டாள் தான், ஆனா கேம்னு வந்துட்டு அதுல அவ ரொம்பவும் திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஹினாமே சொல்றா. என்ன ரெடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கவும், என்ன ரெடியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் இப்ப அந்த இடத்துக்கு வரவும், நான் கண்டிப்பா அவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி இசாகாவா சொல்றா. இசாகாவா ஃபுல் டே கேம் விளையாடுறதுனால அவ இதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி ஹினாமே சொல்லவும், சுகாசாவும் ஒன்னும் குறைஞ்சவா இல்ல, இதுக்கு முன்னாடி 24 மணி நேரமும் கேம்ஸே விளையாண்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சிட்டோசே சொல்றா. பரவாயில்ல நீ ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற, ஆனா இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா நம்ம ஹீரோயினை வந்து தோக்கடிச்சிருதா. நான் சொன்ன மாதிரியே உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாகாவா கொஞ்சம் ஓவரா பேசுறா. நம்ம ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகுது. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. நாசா நான் கேட்டது நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பழைய ஓல்டு கேம் கண்ட்ரோலர் இப்ப கடையில கிடைக்காது, அதை நம்ம ஹீரோவே வந்து ரெடி பண்ணிருக்கான். எல்லா ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கும் பேசிக்கான கேம் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இசாகாவாக்கு இதுல அந்த கண்ட்ரோலரை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதே தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின் அதுல ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறா. இப்ப நம்ம 2 பேருமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். இப்போ இவங்க 2 பேருக்கும் திரும்ப ரீமேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபைட் ரொம்பவும் சீரியஸா போகுது. ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பிரைஸ்ங்கிறதையே மறந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இப்போ இசாகாவா வந்துட்டு ஓரளவு சூப்பரா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ கண்ட்ரோல் பண்ண நல்லாவே கத்துக்கிட்டா, விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. இப்ப மேட்ச் ரொம்பவும் சீரியஸா போகுது. கடைசியில இவங்க 2 பேருமே ஒரே நேரத்துல 2 பேரையும் நாக் அவுட் பண்ணி டபுள் கேவோவா விழுந்துருது. மேட்ச் டிராவ் ஆயிருது. 2 பேருமே இப்போ நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. கைஸ் இன்னும் 1 மிச்சம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ தான் டாக்கோயாக்கி பார்ட்டியவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே டாக்கோயாக்கி எடுத்து சாப்பிடுறாங்க. இது என்ன திரும்ப மாட்டேங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அதை அப்படி பண்ணக்கூடாது டார்லிங், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு கத்து கொடுக்குறா. நீங்க இன்னும் அவங்க கல்யாணத்துக்கு எதிராக தான் இருக்கீங்களா அப்படின்னு அந்த மெய்டு கேட்கவும், என்னோட சிஸ்டர் அவன் கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கிறா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டோசே சொல்றா. ஓ அப்ப அவங்க கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கலாய்க்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. இசாகாவாவும் நம்ம ஹீரோயினும் இன்னொரு நாள் நம்ம இதே மாதிரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு. அதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வந்துட்டு இதுல இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கல. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இதுல பெருசா கதை எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால கிளைமேக்ஸ்ல பெருசாலாம் எதுவும் இருக்காது. நார்மலான ஒரு எபிசோட் மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.